Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Innal munafiqina yukhadi'una Allaha wa huwa khadi'uhum wa idha qamu ila salati qamu qusala yura'una an-nasa wa la yadhkuruna Allaha illa qalila mudabbiina baina dhalik la ilaha ula'i wa la ilaha ula'i wa man yudlilillahu falan tajid lahu sabila. சூரத்துல் நிசா நிசாவினுடைய 142வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் தர்ஜுமா, நிச்சயமாக முனாஃபிக்கர்களாகிய நயவஞ்சகர்கள் அல்லாஹுவை வஞ்சிக்க நினைக்கின்றனர். ஆனால் அவனோ அவர்களை வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான். தொழுகையில் அவர்கள் நின்றால் சோம்பேறிகளாக, மனிதர்களுக்கு தங்களையும் தொழுகையாளிகளாக காண்பிப்பவர்களாகவே நிற்கின்றனர். இன்னும் குறைவாகவே தவிர அவர்கள் தொழுது நினைவு கூறுவதில்லை. அந்த நயவஞ்சகர்கள் குஃபுர், ஈமான் ஆகியவற்றிற்கு மத்தியில் தடுமாறுகிறவர்களாக இருக்கின்றனர். அவர்களின் குஃபரின் பக்கமும் இல்லை, இறை நம்பிக்கையாகிய ஈமானின் பக்கமும் இல்லை. யாரை அல்லாஹ் வழித்தவர செய்கிறானோ அவருக்கு எந்த நேர்வழியும் நீர் காணவே மாட்டீர் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி தருகிறார். முனாஃபிக்குகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய போர்வையில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாச்சும் போருக்கு போயிட்டு கனிமப் பொருட்களோடு வந்தார்கள் என்றால் என்ன சொல்லுவாங்க, கனிமப் பொருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பரவாயில்ல, நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு, வெற்றியோடு திரும்பினோம், நான் உங்களோட தான் இருந்திருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் பங்கு வேணும், நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு, கனிமப் பொருள்களுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா முஸ்லிம்களுடைய போர்வையில் வந்துடுவாங்க. அதே மாதிரி அன்றைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் வரி விதித்தார்கள். இப்போ மாற்று மதத்தவர்களும் யாராக இருந்தாலும் சரி, அஜமி அரபியினுடைய அந்த தேசத்துக்குள்ள தங்குறாங்கன்னு சொன்னால் அப்போ அரபிகளுக்கு என்ன செய்யணும், டாக்ஸ் வரி கட்டணும். அந்த வரி தங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வாயளவு நாவளவில் நாங்களும் முஸ்லிம்கள் தான் அப்படின்னு அந்த முனாஃபிக்குகள் சொல்லி அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு உலகத்தில் எப்படி உலகத்தினுடைய தண்டனைகள், உலகத்தில் பாதுகாப்பு கிடைக்குது, அதே மாதிரி நாளைக்கு மறுமையிலையும் போயிட்டு நம்ம என்ன செய்யலாம், முஸ்லீம் முஃமின் சொல்லிட்டு சொன்னால் நாமளும் இந்த மாதிரி அவங்கள நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அது அல்லாஹ் தஆலா சொல்கிறா, நிச்சயமாக முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுவாங்க. எப்படின்னா, எப்படி இவங்க உலக வாழ்க்கையில ஏமாற்றுறாங்களோ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்கன்னா நாளைக்கு மறுமையில முஃமின்களுக்கு தனியாக ஒரு ஒரு ஒளியை கொடுப்பான். அந்த ஒளியின் மூலமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த முனாஃபிக்குகள் அந்த ஒளி வீசுவாங்க. இருள் சூழ்ந்த அந்த நிலையில அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மட்டும் ஒரு விதமான ஒளியை கொடுப்பான். அந்த ஒளியினுடைய வெளிச்சத்தை வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா முனாஃபிக்குகள் அந்த முஸ்லிம்கள் பின்னாடியே என்ன செய்வாங்க, கிளம்பி சொந்தத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும் பொழுது சிராத்தல் முஸ்தகீம் பாலம் வரைக்கும் அந்த ஒளி இருக்கும். அந்த ஒளி சிராத்தல் முஸ்தகீம் பாலம் வரைக்கும் இருக்கும். சிராத்தல் முஸ்தகீம் பாலத்துக்கிட்ட வந்தவுடன் என்ன ஆச்சுன்னா முஸ்லிம்கள் அவர்களுக்கு மட்டும் அந்த ஒளி தெரிய ஆரம்பிச்சோம், முனாஃபிக்குகளுக்கு ஒளி தெரியாது. அது அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்து நஃபத்தலிஸ் நூரன் அப்படின்னு இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா விளக்குவாங்க. இப்போ அந்த முஸ்லிம்கள் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் அவர்களுக்கு கிடைச்ச ஒளியை வச்சு என்ன செய்வாங்க, அவங்க போயிடுவாங்க. ஆனால் முனாஃபிக்குகள் ஒரு ஏமாற்றுதான் இருக்காங்க, நானும் முஸ்லிம்கள் கூடயே போயிடலாம் அப்படின்னு நினைச்சோன்னே ஆனால் போக முடியல அப்படின்ற ஒரு ஏமாற்றுதான் முனாஃபிக்குகள் நிற்பார்கள். இதுதான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயம். எப்படி உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஏமாற்றினாங்களோ அல்லாஹ் தஆலா அதே மாதிரி அதே கோர்வையில் மறுமையில் அவங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒளியை வச்சு நம்ம சொர்க்கத்துக்குள்ள போயிடலான்னு போவாங்க. ஆனால் சிராத்தல் முஸ்தகீம் பாலம் வரைக்கும் தான் அந்த ஒளி இருக்கும். அடுத்து அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளுடைய தன்மையை குறித்து கூறுகிறான், வைதா ஆமு இல ஸலாத்தி காமு குஸாலா. முனாஃபிக்குகள் தொழுகையில் அவர்கள் நின்றால் சோம்பேறிகளாக,
மனிதர்களுக்கு தங்களையும் தொழுகையாளிகளாக காண்பிப்பவர்களாகவே நிற்கின்றனர் என்று அல்லாஹ் முனாஃபிக்குடைய தன்மை என்ற வசனத்தில் சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜ்ர் தொழுகையும் இஷாவினுடைய இந்த தொழுகை, 2 தொழுகையுமே முனாஃபிக்குகளுக்கு கொஞ்சம் கடினமான தொழுகையா இருக்கும். ஏன்னா இந்த 2 தொழுகையை தொழுபவர் முனாஃபிக்காக இருக்க மாட்டார். இல்லை இந்த 2 தொழுகையை கொஞ்சம் கஷ்டமாக நினைப்பவர், கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இந்த தொழுகைக்கு வருபவர் அல்லது சோம்பேறித்தனமாக இந்த தொழுகையில் இருக்கக்கூடியவர், அவரிடத்தில் முனாஃபிக்கினுடைய தன்மை வெளிப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆக தொழுகையில் ஒரு விதமான சோம்பலுடன் அல்லது ஒரு விதமான அசட்டு தன்மையுடன் நிற்கிறார் என்றால் அவரிடத்தில் முனாஃபிக்கினுடைய நயவஞ்சகத்தினுடைய அந்த தன்மை வெளிப்படும். அடுத்தது யுராமன் நாச, மக்களுக்கு தான் தொழுகையாளி என்று காட்டுபவதற்காகவே முனாஃபிக் தொழுவார். நம்முடைய தொழுகை முழுக்க முழுக்க நமக்கும் அல்லாஹ்வின் இன்னல் அப்த யுனாஜி ரப்பஹு ஸலாம். தொழுகை என்பது வெறும் சாதாரணமாக தக்பீர் கட்டி சலாம் கொடுப்பது மட்டுமல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு அடியான் அந்த தொழுகையில் தன்னுடைய ரப்புடன், தன்னுடைய இறைவனுடன் முனாஜாத், அதாவது உரையாடல் செய்கிறான். எந்த அளவுக்கு நாம வெறும் சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும்தான் ஓதுறோம் அப்படி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நாம ஓதக்கூடிய ஒவ்வொரு ஆயத்து வார்த்தைகள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தொழுகையில ஓதுறோம்னா அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பார்த்து சொல்வானா, அமைதனி ரப்பி சனா அலைய, என்னுடைய அடியானை பாருங்க என்ன புகழுறான், என்னை எப்படி புகழ்றான்னு பாருங்க, அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் சொல்லி பாருங்க, என்னுடைய உயர்ந்த தாராள குணத்தை வச்சும் உயர்ந்த தாராள அந்த விஷயத்தை வச்சு அந்த அடியான் போடுகிறான். ஒவ்வொரு ஆயத்தை நாம சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் சொன்னா அதற்குண்டான பதிலை மலக்குமார்களுக்கு மத்தியில சொல்லுவாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கட்டும், எந்த வசனமாக இருக்கட்டும், அதை நாம ஓதுகின்ற பொழுது என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா நமக்கு பதில் கொடுப்பான். அப்ப முழுக்க முழுக்க நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் மட்டும் தொடர்புடைய ஒரு இபாதத் இந்த தொழுகை. இந்த தொழுகையை மக்கள் பார்ப்பார்கள், மக்கள் பார்க்க வேண்டும் அல்லது மக்கள் தொழுகையால் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தொழுதால் அவரும் முனாஃபிக் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி தெரியும். ஏன்னா இஹ்லாஸா தொழக்கூடியவங்க மக்கள் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு 3 நபர்களை அழைத்து அல்லாஹ் தஆலா கேட்பான், ஒரு ஆலிம், ஒரு கொடையாளி, ஒரு இபாதத் செய்த அந்த நபர். இப்போ அந்த இபாதத் செய்த அந்த நபரை கூட்டி நீ எனக்காக என்ன உலகத்தில் செஞ்சுன்னு கேட்கும்பொழுது அந்த நபர் சொல்வார், யா அல்லாஹ் நான் உனக்கு முழுக்க முழுக்க உலகத்தில் இருக்கும் பொழுது நான் என்ன செஞ்சேன், உனக்கு இபாதத்திலே தான் என்னுடைய வாழ்க்கையை கழிச்சது அப்படின்னு அந்த இபாதத் செஞ்ச அந்த ஆபித் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்லை இல்லை, மாறாக மக்கள் உன்னை தொழுகையாளி குறை வணக்கசாலை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியே நீ என்ன செய்தாய், நீ தொழுதாய், அதனால நீ நரகத்திற்கு செல்கின்ற அந்த ஆபித் பல வருடங்களாக நின்று தொழுத அந்த வணக்கசாலிக்கு சொல்லப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களா. முழுக்க முழுக்க தொழுகையாக இருக்கட்டும், எந்த இபாதத்தாக இருக்கட்டும், அந்த இபாதத்தில் இஹ்லாஸ், உள்ள தூய்மை, அல்லாஹ்விற்காக மட்டும் செய்கிறோம் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தால்தான் அந்த அமலுக்கு உண்டான பிரதிபலனை, அந்த அமலுக்கு உண்டான கூலியை நாம் மறுமையில் பார்க்க முடியும். இல்லது மக்களுக்கு பார்க்க வேண்டும் அல்லது மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று தொழுதால் அல்லாஹ் தஆலா நம்மையும் முனாஃபிக்கினுடைய நயவஞ்சர்களுடைய பட்டியலில் சேர்த்து விடுவான். பல எதுக்குறும் அல்லாஹ் இல்லா கலீலா. அதே மாதிரி நயவஞ்சகர்கள் கம்மியாக தொழுவாங்க, இன்னும் அவர்கள் அல்லாஹ்வை குறைவாகவே தவிர அவர்கள் நினைவு கூறுவதில்லை, தொழுவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று குஃபருக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் பிரித்து காட்டக்கூடிய விஷயம் தொழுகை. அதே போன்று நயவஞ்சகர்களையும் நல்லவர்களிடத்திலிருந்து பிரித்து காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா தொழுகை தான். முனாஃபிக்குகள் குறைவாகவே தொழுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான். நயவஞ்சகருடைய தன்மையை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முதலாவதாக தொழுகையில் நின்றால் சோம்பேறித்தனத்துடன் நிற்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கெல்லாம் பாங்கு சொல்லப்பட்டாச்சுன்னு சொன்னா ஒரு விதமான பயம், ஒரு விதமான தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டாச்சு, அது அமானிதம். ஒரு அழைப்பு கொடுக்கிறான்னு சொன்னா அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பது நம் மீது கடமை. ஆக தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கப்பட்டாச்சு, அதை நிறைவேற்றுவது நம் மீது கடமை என்பதாக சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு விதமான நடுக்கம் இருக்கும் என்று வரலாறுகள் பார்க்க முடிகிறது. முனாஃபிக்குகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஏன் இந்த மனிதர்கள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவினுடைய தொழுகையும் ஒரு அசட்டுத்தன்மையாக இருக்கிறார்கள், அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று நாம் நெருப்பிட்டு கொளுத்துவோம் என்றெல்லாம் ஒரு சில ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். முனாஃபிக்கினுடைய தன்மை
சோம்பேறித்தனமாக தொழுவான், மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதாக தொழுவான். அதே போன்று ஒரு சில தொழுகைகள் மட்டுமே தொழுவான். இதெல்லாம் முனாஃபிக்களுடைய தன்மை. இப்படி அல்லாஹ் தஆலாவை முஸ்லிம்களுடைய போர்வையில் இருந்து அல்லாஹ் தஆலாவை ஏமாற்றக்கூடிய இந்த முனாஃபிக்குகளை நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு சில சூழ்ச்சிகளை செய்து அல்லாஹ் தஆலா அவர்களை நரகத்தில் நுழைவிப்பான் என்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.